இப்போ நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 வாழைக்காய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு தோலை நம்ம உரிச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே நம்ம தோலை உரிச்சா தான் ஈஸியாக வரும். இது மாதிரி ஃபுல்லாக வாழைக்காயோட தோலை உரிச்சிட்டு நம்ம இதை துருவிடலாம். நம்ம நார்மலாக கேரட்லாம் துருவுற மாதிரி இதை துருவிடலாம். இதே மாதிரி 2 வாழைக்காயுமே நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். அஞ்சு பூண்டு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 10 சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் அது வெங்காயம் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த வாழைக்காய் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கலாம். இது கையெடுக்காமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே ஒட்டிடும். ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணதுனால இது ஓரளவு குக்காக இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.